குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பயம்னா போலீஸ்காரங்கிட்ட யார் போய்விடுவா? பயம்னா தான் நான் ஒரு போலீஸு, என்னை பார்த்து திருடுறவன் முள்ள மாதிரி விபச்சாரி பயப்படதான் செய்வா. அதாவது ரஜினிக்கு இன்னைக்கு இருக்கிற ரிப்போர்ட்டர்களில் நேருக்கு நேர் பேசக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க கமலஹாசனே சரி, நான் ரஜினிகாந்தையும் சரி, நான் ஒருத்தன் தான். அது என்ன சம்பவம்? அது என் மேலே கோபமே வடிவேலுக்கு அதான். டெய்லி இந்த சினிமா அந்த சிரிப்பு காட்சியில் நடிக்கிறவங்கலாம் போய் வரிசை நிற்பான். எம்ஜிஆர் அவ்வளோ இழிச்சவங்களாம் முட்டாள் இல்லை. இவர் எவ்வளோ பெரிய நடிகர், கூப்பிட்டு அடித்தா என்ன ஆகும்? அவர் பேர் கட்டுப்போம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பலவீனத்தை மறைத்தே வாழ்ந்தவர் புரட்சியாளர் எம்ஜிஆர். பல நடிகைகள் சொல்றாங்க, பயில்வானை கண்டா நான் செருப்பாலே அடிப்பேன், அப்படி இப்படி கண்ணாப்புன்னு பேசுறாங்க. அதாவது தவறு செய்கிறவங்க, தப்பு செய்கிறவங்க, சினிமாவில் சாக்கடைகளாக கருதப்படுகிறவர்கள் என் மீது சேத்தவாரி பூசத்தான் செய்வாங்க. காய்ச்ச மரம் கல்லடி படும், இதுவும் கடந்து போகும். யாராவது நல்ல நடிகைகள் என்னை பற்றி பேசிக்கிறாங்களா? யார் யார் தப்பு செய்கிறாங்களோ நான் அந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற நடிகைகள்லாம் எனக்கு தெரியும். என்ன, கஸ்தூரி மாதிரியே ராதிகாவுக்கும் மாலைமுரசு அதிபர் தான் பஞ்சாயத்து பண்ணி விட்டார். அதுவும் பேசுகிறது நிறுத்திச்சு, நானும் பேசுகிறது நிறுத்திட்டேன். ஆனால் பேசுனது உண்மை தான். உண்மை இன்னும் யாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுசிதரா சொல்லிச்சு. என் மேலே 100 எஃப்ஐஆர் இருக்குது, பல 100 வழக்குகள் இருக்குன்னு. எங்கே நிரூபிக்க சொல்லுங்கள். எந்த நடிகையாவது என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அது கோர்ட்டில் நடக்கு, இந்த நடிகர் இவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு, சொல்லுங்கள், நிரூபிக்க சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கே தெரியாமல் இருக்குமா? தொடர்ந்து நீங்கள் சினிமாவில் வந்து இவ்வளவு பெரிய புகழ், எவ்வளோ ரஜினி சார் கூடலாம் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அந்த சினிமாவிலே வந்து நீங்கள் ஏன் எல்லாரையும் போட்டு தாக்குறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் முன்னாடி வைக்கிற வந்து கேள்வி. சரி, தாக்குறேன்ல, ஒத்த ஓட்டு முத்தையா கவுண்டமணி படம் நான் நடிச்சிருக்கேன். இப்போ விக்னேஷ் சிவன் தயாரிக்கிற கதை யோசனை எழுதி இயக்கிற எல்ஐசி படம் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ, நான் முக்கிய வேஷம் பண்ணுறேன். கொடுப்பாங்களா? இன்னும் நடித்து தான் இருக்கேன். அதாவது நான் வந்து பிஸியாக நடிக்கல, அவ்வளோதான். அப்போ நான் வயிற்றுப்பாட்டுக்கு நினச்சேன். பத்திரிகையாளனுங்கிற என் அனுபவத்தை யூடியூபராக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடிகர் சங்க தலைவர், துணைத் தலைவர் பூச்சி முருகன், அவர் என்கிட்ட அவரோட பேசினார். அண்ணே, உங்கள் பேரில் நிறைய பேர் என்கிட்ட வந்து புகார் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் பேரில் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு நினைக்கிங்களோ அதை எழுதி கொடுங்க, நான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன். யாருமே எழுதி கொடுக்கல, விஷால் உள்பட. போதுமா? இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, அப்போ அதுக்கு வந்து உங்கள் மேலே உள்ள பயம் மறுபடியும் பயம்னா போலீஸ்காரங்கிட்ட யார் போய்விடுவா? பயம்னா தான் நான் ஒரு போலீஸு, என்னை பார்த்து திருடுறவன் முள்ள மாதிரி விபச்சாரி பயப்படதான் செய்வா. பயம் நீங்கள் என்னை பார்த்து பயப்படுறீங்களா? எங்கள் கேமரா பாரு, என்னை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை. அப்புறம் என்ன, அது போய் தானே. நான் உங்கள்கிட்ட இருந்தே பயில போடுறேன், புரியுதா? நீங்கள் சொல்கிறீங்க விஷால் ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்துச்சு, சிறு பத்திரிகையாளர் சிறு படங்களை பற்றி ஆதரவு கொடுத்தாரு. நான் இப்போ கேட்டேன், எங்கள் கேரளாவில் மஞ்சுமல் வாய்ஸு, ஆடு ஜீவிதம், பிரேமெல்லாம் ஓடுது இல்லையா, சின்ன படங்கள் தானே கேட்டேன். இந்த கேள்வி தப்பான கேள்வியா? இல்லை அவரை பற்றி கேள்வியா? இல்லை ஏதாவது குதர்க்கமான கேள்வியா? நியாயமான கேள்வி தானே. அப்படி பார்க்குற கணிதி அமதி. அண்ணன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீ தானே ப்ரெஸ் மீட்டுன்னு கூப்பிட்ட, நீ சொல்லி தான் நாங்கள் வந்தோம். பேசாமல் அந்த ஆடியோ ரிலீஸை முடிச்சுட்டு சோத்தை போட்டு அனுப்பிட வேண்டியது தானே. ப்ரெஸ் மீட்டு வாங்க, எல்லாரும் உட்காருங்க, நீ தானே சொன்னேன். சரி, நீங்கள் அவர் மேலே அந்த நடிகர் சங்கத்தில் வந்து அப்படி ஒரு புகார் ஒன்று கொடுத்தீங்க, அது என்ன ஆச்சு? அது அதான் பூச்சி முருகன் சொல்லிட்டாரு, அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டத்தில் ரஜினி சார் வந்து உங்களை எதுக்கோ என்ன காரணத்துக்காகவும் மிரட்டினதா ஒரு தகவல் கூட பரவுச்சு. ரஜினி நான் நண்பர், அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. அதாவது ரஜினிக்கு இன்னைக்கு இருக்கிற ரிப்போர்ட்டர்களில் நேருக்கு நேர் பேசக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க கமலஹாசனே சரி, நான் ரஜினிகாந்தையும் சரி, நான் ஒருத்தன் தான். அது என்ன சம்பவம்? அது சம்பவம் வந்து அந்த சமயத்தில் மூக்குத்தி பத்திரிகையில், அது ஜேபிஆர் நடத்தின பத்திரிகை, ஆளுங்கட்சி பத்திரிகை. அதில் வந்து ரஜினிகாந்தை பற்றி இன்னும் சொல்ல போனால் எனக்கு முன்னோட்டியே ரஜினிகாந்துக்கு பழக்கமானவர் அந்த பத்திரிகை ஜெயமணி இப்போ செத்து போயிட்டார். அவர் வந்து கொஞ்சம் கசம்சான்னு எழுதிட்டார். அந்த அதனால் காயப்பட்டிருந்தார், கோவப்பட்டார் ரஜினிகாந்த். ஜேபிஆர் வீடு எப்படின்னா, அவர் ரஜினிகாந்த் இங்கிருந்த மாடி பக்கத்தில் ஃபியட் காரில் போகும்போது அவர் சர்ன்னு போய் பிரேக் போட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதில் வந்து எதுக்கு பத்திரிகைக்காரனோட மோதல்னு சொல்லி நான் அதை பஞ்சாயத்து பண்ணேன். அதை ஏற்றுக்கிட்டார் ரஜினிகாந்த். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஏவிஎம்மில் காளி படத்தினுடைய ஷூட்டிங் கண்டினியூட்டி, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் காளி படத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் ஒரு 7-8 ஸ்டண்ட் நடிகர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. போலி அங்கே ஜிஹெச்சில் இருக்காங்க. நான் சரன்னு போகிறேன். என்னை பார்த்தோன்னே பார்த்துட்டாரு,
பக்கத்தில் சேரே ஒன்றும் இல்லை. நம்ம பத்திரிகை எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர் அவர் ஒரு வார பத்திரிகை இருந்து பேரை சொல்லலை, அவன் எதுக்கு அவரை போட்டு அவர் நின்றுட்டு இருந்தார். நின்றுட்டு பேசிட்டே இருந்தார் ரஜினிகிட்ட. நான் போன உடனே அவர் பயந்து எக்ஸிட் ஆகிட்டார். ரஜினி ஐ மின்னிடா சேர்னு எஸ் அப்படின்னாரு. இன்னொரு சேர் இருந்துச்சு. நான் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு தினத்தந்தி படிச்சிங்களா? ஆமாம். அதில் என்ன போட்டுருந்து தெரியுமா? ஆமாம், அந்த காளி ஆக்சிடென்ட் போட்டுருந்து. உன்னிப்பாக கவனிச்சிங்களான்னு. சொல்லுங்க. ரஜினிக்கு டூ போட்டவர் நடிகர் விபத்தில் சிக்கினார், ஆஸ்பத்திரியில் இருக்கார். இதுக்கு முன்னால் சிவாஜிக்கு டூ போட்ட, எம்ஜிஆருக்கு டூ போட்டெல்லாம் தினத்தில் போட மாட்டாங்க. அது யோசனை பண்ணார். என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் என்ன சொன்னார்? நாளை போய் ஆஸ்பத்திரியில் அவங்கள பாருங்கன்னு எல்லாருக்கும் 10,000 கொடுத்தாரு. என்னை வெல்விஷர்னே சொல்லுவாருங்க ரஜினி. என்ன காரணம்னா, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. சார் என் பொண்ணு படிக்கணும் சார் காலேஜில், ஒரு 5,000 கொடு. அந்த மாதிரி எந்த நடிகர்கிட்டையாவது 10 பைசா வாங்கினேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இளையராஜா வேண்டியது தானே, இளையராஜா கேட்டு பாருங்க. சரி, இப்போ ரஜினி சாருக்கு பார்த்தீங்களா வந்துட்டா அதேமாதிரி நான் வாய்ப்பு தேடியும் எந்த இயக்குனர் வீட்டுக்கும் பாக்யராஜா தவிர வேறு யார் வீட்டுக்கும் போனதில்லை. இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸுக்கே போனது கிடையாது. வந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேன்னு தவிர நான் போய் சான்ஸ் கொடுங்க சார். என் மேலே கோபமே வடிவேலுக்கு அதான். டெய்லி இந்த சினிமா அந்த சிரிப்பு காட்சியில் நடிக்கிறவங்கலாம் போய் வரிசை நிற்பான். நேற்று அந்த படத்தில் நடிச்ச நாளை மறுநாள் வா, போகாத ஒரே ஆள் நான் ஒருத்தந்தான். அப்படித்தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் நம்ம வேலையை நாம் செய்கிறோம். ஏங்க என் கூட வேலை செஞ்ச போலீஸ்காரங்களும் சரி, பத்திரிகைக்காரங்களும் சரி, நிறைய செத்து விட்டாங்க. இந்த அளவு உற்சாகமாக இல்லை. காரணம் உண்மை, உழைப்பு, உயர்வு. இப்போ நீங்கள் ரஜினி சாருக்கு நெருக்கமான நண்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப காலமாக ஒரு ரூமர் பரவிக்கிட்டே இருக்குது, ரஜினிகாந்த் எம்ஜிஆர் அடிச்சாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் அடிக்கவே இல்லை. அவமானப்படுத்துறது எனக்கு தெரியும். எம்ஜிஆர் அடித்தாருன்னு ரஜினி சொல்லவே இல்லை. போதுமா? அவர் பிலிம்பேர் பத்திரிகையில் எம்ஜிஆருடைய எல்லா விஷயங்களை பற்றியும், எம்ஜிஆர் வெர்சஸ் ரஜினியை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தார். அப்போ கூட அவர் அடித்தாருன்னு சொல்லலை. ஏன் தெரியுமா? எம்ஜிஆர் அவ்வளோ இழிச்சவங்க இல்லை, முட்டாள் இல்லை. இவர் எவ்வளோ பெரிய நடிகர், கூப்பிட்டு அடித்தா என்ன ஆகும்? அவர் பேர் கட்டுவோம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பலவீனத்தை மறைத்தே வாழ்ந்தவர் புரட்சியாளர் எம்ஜிஆர். பலத்தை மட்டும்தான் காட்டுவார். ஸோ அந்த மாதிரி அவர் கிடையவே கிடையாது. அதனால் அது தவறான தகவல். என்ன, அதே சமயத்தில் ஒரு உண்மையும் இருக்குது. ஃபிலிம்ஃபேர் பத்திரிகையில் எம்ஜிஆருக்கு, அதாவது ரஜினிகாந்த் கொடுத்த பேட்டி, அந்த சமயத்தில் ஃபிலிம்ஃபேர் பத்திரிகை முதலமைச்சர் எம்ஜிஆர் எல்லா இடத்துலையும் சீஸ் பண்ண சொல்லிட்டாரு. அப்போ அதில் வந்த பேட்டியை என்கிட்ட ரஜினிகாந்த் கொடுத்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கணும்னு ஃபோன் பண்ணேன், வர சொன்னாங்க, மாம்பழம் ஆஃபீஸ் போனேன், 11 மணிக்கு போனேன், 4 மணி வரைக்கும் நான் கூப்பிடவே இல்லை. அப்புறம் மேலேருந்து ஒருத்தர் நீங்கள் கீழே கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு, நீ பார்க்க கூட இல்லை எம்ஜிஆர் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் லதாவுடன் நடித்த பொழுது என்னை வேவு பார்த்தாரு கர்நாடக அமைச்சர் குண்டுராவ், சொன்னவர் ரஜினிகாந்த். அது இப்போ ஃபிலிம்பேர் பத்திரிகையில் இருக்குது. 25 வருஷம் 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே ரஜினிகாந்த் தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.